உலகத்தில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் சிவநேய அன்பர்களுக்கு கரையேறவிட்ட குப்பத்தில் பிறந்து வளர்ந்த நான் நாகராஜன் ஆர்டிஸ்ட் சிவனடியார் என்கின்ற நான் இன்று இந்த நாள் கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் தோட்டப்பட்டில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு குமரகுர பரமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ளேன். இன்று இந்த நாள் எனது யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஆலயத்தில் பாட்டு வாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, யூடியூப்ல இந்த ஆலயத்தில் அம்பாள் சன்னதி உள்ளது. மாரியம்மன், சக்தியின் வடிவான மாரியம்மன் எழுந்தருள் பாலிக்கின்றார்கள். இங்கு இந்த ஆலயத்தின் பின்பகுதியில் சக்தியின் வடிவான அம்பாள் கழுத்து மாரியம்மனாக எழுந்தருள் இருக்கிறார்கள். இங்கு பரம்பொருள் பரமேஸ்வரன் அணிகலனாக இருக்கும் நாகராஜன், அங்காளம்மனின் அணிகலனாக இருக்கும் நாகராஜன் புற்று நாகராஜ பெருமானாக எழுந்தருள் பாலிக்கின்றார். இந்த ஆலயத்தில் நாகலிங்கம் மரம் என்பது உள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மரம்தான் நாகலிங்க மரம். இந்த பூவானது பரம்பொருள் பரமேஸ்வரரை சனீஸ்வர பகவான் பிடிக்கும் பொழுது இந்த பூவில் நாகம்போல் இருக்கும், அதனுள்ளே பானம் இருக்கும். இந்த பூவின் இதழில் உள்ளேதான் பரம்பொருள் பரமேஸ்வரர் சனீஸ்வர பகவான் பிடிக்க வரும்போது உள்ளே ஒளிந்து கொண்டார். அதனால் இந்த பூவிற்கு பானம் என்பது லிங்க வடிவில் இருக்கும். இந்த நாகலிங்க பூவினுடைய சிறப்பு, இந்த மலரானது சிவபெருமானுக்கு சாத்திவிட்டு 21 பேருக்கு அன்னம் பாலித்தால் அந்த சிவபெருமானின் அருள் கிடைக்கும். நாகதோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம் உள்ளவர்கள் இந்த நாகலிங்க பூவினை ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம், சிவன் ஆலயத்தில் புற்று இருக்கும் நாகராஜனுக்கு சாத்தி, சாதாரண வெள்ளிக்கிழமையில் நாகராஜனுக்கு இந்த நாகலிங்க பூவை சார்த்தி அங்கு தீபம் ஏற்றினால் குழந்தை பாக்கியம் இல்லாத, குழந்தை பேர் இல்லாத பெண், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதி, கால சர்பதோஷம், நாகதோஷம், சர்பதோஷம் உள்ளவர்கள் பாம்பினை அடித்து விட்டால் புற்று உள்ள இடத்தில் நாகராஜன் கருநாகம், செந்நாகம், ராஜநாகம், வெள்ளை நாகம், இன்னும் பல்வேறு நாகங்கள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு பாம்பு புற்றில் இந்த நாகலிங்க புஷ்பத்தை சாத்தி தீபம் ஏற்றினால் அந்த சிவபெருமானின் அணிகலனாக இருக்கும் நாகராஜன், அங்காளம்மனின் அணிகலனாக இருக்கும் நாகராஜனுடைய அருள் கிடைத்து